அது எப்படி பைப்பிங் பண்ணுறீங்க பாருங்க. ஓ ஸ்வைங் சூப்பருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நான் பண்ணுறேன். லாங் டைம் வரலையே. ட்ரை பண்ணுங்க, இன்னொன்று பண்ணுங்க, வரும். சரி ஓகே வந்துடுச்சு. அவ்வளோதான் டன். வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்? தூத்துக்குடி உணவு பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டா, மீன் வகைகள், அதுக்கப்புறம் வந்து மக்ரோன்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட ரெசிபிகள் இருக்குது. அதில் ஸ்பெஷலி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மக்ரோன்ஸ். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து பேக்கரி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் என்றைக்குமே இருக்கும். மக்கள் இடத்துல ஒரு நல்ல வரவேற்பு உண்டு பேக்கரிக்கு வந்து. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாக படுறதுன்றது வந்து தூத்துக்குடியோட மக்ரூன்ஸ் தான். இந்த மக்ரூன்ஸ் பண்ணும்போது வந்து அந்த எக் ஒயிட்டு, சுகரு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டு பண்ணுறாங்க. எதுக்காக ஒன்லி எக் ஒயிட் வச்சு பண்ணுறாங்க? இப்போ முட்டையை வந்துட்டு மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக பிரித்து வச்சுக்கணும். அந்த வெள்ளைக்கருவில் வந்துட்டு அந்த மஞ்சளோட ஒரு ட்ராப் கூட அதில் இருக்கக்கூடாது. வெறும் மஞ்சள் தனியாக, நமக்கு தேவைப்படாது மக்ரூனுக்கு. வெறும் எக் ஒயிட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த இன்கேஸ் கொஞ்சம் எக் யோக், மஞ்சக்கரு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்? ப்ராப்ளம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் ஆகி மேலே வராது. ஓகே, ரைஸ் ஆகி மேலே வராது. அது சின்ன குவான்டிட்டி தான் அப்படின்னு நம்ம சொல்லி விட்டாலுமே அந்த மக்ரூனோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒயிட்னஸ் தான், பியூர் ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட்னஸ் வந்து கொஞ்சம் டல் கலராக தெரியும். இந்த ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட். இந்த பேட்டர், அதாவது அந்த எக்கும் அந்த சுகரும் டுகெதர் மிக்ஸ் பண்ண உடனே ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் உடனே பைப்பிங் பண்ணி பேக் பண்ண சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படி பண்ண சொல்கிறாங்க? இப்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சூட்டில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணவே கூடாது. நல்லா வந்து ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வச்சு தான் இதை நம்ம பைப் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கடைசி வரைக்குமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறோம். ஆமாங்க, கொஞ்சம் வேகமாக பண்ணணும். ஓகே, இல்லை கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபோம் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஃபோம் மாதிரி ஆகாமல் அதை நல்லா வேகமாக பண்ணிவிட்டு சீக்கிரமாக கொண்டு போய் ஓவனில் பேக்கிங் வச்சிடும். ஓகே டன். நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திரு சாந்தனம். இவர் பார்த்தீங்கன்னா இவரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் துறையில் சம்மந்தப்பட்டவர் தான். இவரோட அப்பா பண்ண பிஸ்னஸை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. மக்ரூன் அப்படின்றப்போ இதோடைய பேஸ் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஞ்ச் மக்ரூன் தான் பேஸ். எல்லா மக்ரூன்ஸுமே வந்து ஸோ அந்த காலத்துலேயே வந்து ஃப்ரெஞ்ச் மக்ரூன்ஸ் தான் பேஸாக இருந்தது. அந்த ஃப்ரெஞ்ச் மக்ரூன் வந்து இந்த சைடு வந்தது காரணம் வந்து போர்ச்சுகீஸ் அண்ட் அவங்கெல்லாம் இந்த சைடு வந்த ட்ரேட் ரீசன்ஸ், இந்த ரீசன்ஸ்னால தான் இந்த பக்கம் வந்தது. ஸோ இந்த மக்ரூன் வந்து ஒவ்வொரு ஊர்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை, பேஸ் இன்க்ரீடியன்ஸை மாற்றி அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கா இந்த சைட்லலாம் வந்து சில பேர் வந்து அதில் வந்து கோகோனட் மிக்ஸ் பண்ணி கோகோனட் மக்ரூன்ஸ் மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்றப்போ தூத்துக்குடி மக்ரூன்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் மக்ரூன்ஸில் வந்து ஆல்மண்ட் சேர்ப்பாங்க. ஆனால் தூத்துக்குடி மக்ரூனில் ஆல்மண்டே கிடையாது, கம்ப்ளீட்லி கேஷ், முந்திரி பருப்பு தான். ஆமாம், அதே மாதிரி அது வந்து ஒரு ரவுண்டான ஒரு ஷேப்பில் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் பைப்டு. தேங்க்யூ சார். நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கீங்க. வேறு என்ன வச்சுருக்கீங்க? கேக்ஸ் எல்லாமே இங்கே? எல்லாமே நம்மள்ட்ட ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் இருக்குது, ப்ரெட்டு, குக்கீஸு, அதுமாதிரி பட்டர் க்ரீம் கேக்ஸ், கிறிஸ்மஸ் நேரத்தில் வந்து ட்ரை கேக்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் பண்ணுவீங்க. சூப்பர், ரொம்ப நன்றி. இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷமாக இந்த மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து தூத்துக்குடியில் நியர்லி ஹோட்டல் ஃபீல்டில் தான் எங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் தாத்தா வந்து தூத்துக்குடியில் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருந்து அதுக்கப்புறம் கௌரி சங்கர் சித்ராலாஜின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் பிராண்ட் ஆரம்பித்தாங்க. அதில் வந்து பாரம்பரியமாக ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. அடுத்த ஜென்ரேஷனும் எங்கள் அப்பா வந்தாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டுலேயே வந்து அவங்க வந்து ஒரு தூத்துக்குடியில் வந்து நியர்லி எங்கள் ஃபேமிலி வந்து 50 இயர்ஸாக இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இது வந்து மக்கள் இடத்துல நல்ல வரவேற்பெல்லாம் கிடைக்க ஸோ அடுத்த ஜென்ரேஷனாக நாங்கள் உள்ளே வரச்ச அதுக்கப்புறம் எங்களை பார்த்துட்டு எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. எங்கள்கிட்ட பேசி எங்களை மோட்டிவேட் பண்ணுறச்ச ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றப்போ அதுக்கு இவங்க சப்போர்ட் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எடுத்த ஸ்டெப்போட முயற்சி தான் வந்து பேக்கரி, சாஞ்சி பேக்கரி. ஸோ இந்த மாதிரி 3 ஜென்ரேஷனாக இருக்காங்க. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கடந்த 13 வருஷமாக பேக்கரி ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ கிச்சன் போகலாமா? கண்டிப்பாக. யாரும் ஷெஃப் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, விஸ்வான்னு சொல்லி. உங்களுக்காக மக்ரூன் எல்லாமே அவர் செஞ்சுக்காரு. கண்டிப்பாக வாங்க கிச்சன் போகலாம். ஓகே, வணக்கம் ஷெஃப். வணக்கம் சார்.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாந்தனா சார் உங்களை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். சரிங்க சார். ஷெஃப் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தூத்துக்குடி மக்ரோன்ஸ் உங்களுக்கு நிதானமாக அழகாக சொல்லித்தராரு. கண்டிப்பாக சார். சீக்கிரம் போங்க சொன்னார். சரிங்க. ஸோ இந்த தூத்துக்குடி மக்ரோன்ஸ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் மக்கள் தெரிய மாட்டுது. எல்லாரும் நினைக்கிறாங்க சக்கரை முந்திரி பருப்பு மட்டும் போட்டால் மட்டும் போதும். ஆனால் அதோட பக்குவத்தை எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணால் கரெக்டாக மக்ரோன்ஸ் வரும், இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் தெரிய மாட்டுது. அதை நான் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். கண்டிப்பாக சார் சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட பேர் வந்து விஸ்வா. நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் சார். 2006 படித்து முடித்தோம். சூப்பருங்க. படித்து முடிச்சுட்டு பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பெங்களூரில் ஸ்டார் ஹோட்டலில், லீலா பேலஸ், தாஜ் அந்த மாதிரி ஹோட்டலில் தான் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் சாஞ்சி பேக்கரியோட எம்டியும் ஒன்றா தான் படித்தோம். ஓ அப்படியா? ஆமாம் சார். சூப்பருங்க. கொஞ்ச நாள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இடையில ஒரு நாள் மீட் பண்ணிக்கிட்டோம். மீட் பண்ணும்போது நான் அந்த மாதிரி ஷெஃபாக இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க நான் பேக்கரி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீ என்னோடய பேக்கரிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓடியா சூப்பருங்க. அது ஃப்ரெண்ட், அதாவது படித்த ஃப்ரெண்டோடய அப்படி கண்டிப்பாக. ஆமாங்க இது நல்ல விஷயம். படித்து முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போது நாங்களும் ஃப்ரெண்ட்ஸு தான். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்துட்டு அப்படியே அவங்க கூடயே இருந்து நல்லபடியாக. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? நான் இப்போது இவர் கூட இப்போது 6 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த தூத்துக்குடி மக்ரோன்னு சொல்கிறோம்ல, ஆமாம் சார். என்ன ஸ்பெஷல், அது எப்படி பண்ணுறாங்க சார்? தூத்துக்குடி மக்ரூனே வந்து முந்திரி தான் சார். மற்ற பக்கம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சர்க்கரையும் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் போடுவாங்க. இங்கே தூத்துக்குடி மக்ரூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரையும் முந்திரியும் போடுறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்திரியோட அளவும் அதிகமாக இருக்கும். முந்திரியுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முந்திரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அதோட ஆயிலோட தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் முந்திரி நிறையா போட்டு இங்கே இருக்கிறனால தூத்துக்குடி மக்ரூன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டியான பொருளும் அதுக்கப்புறம் நிறைய முந்திரி போடும்போது அந்த மக்ரோன்ஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, இப்போ இந்த மக்ரோன்ஸ் பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணிடலாம் சார். ஓகே, இப்போ இந்த மக்ரோன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை முட்டை யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ சக்கரை யூஸ் பண்ணுறோம்? சார் நம்ம வந்துட்டு இந்த மிஷினில் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 முட்டை, 6 கிலோ சர்க்கரை, 4 கிலோ முந்திரி போடுறது. 4 கிலோ முந்திரி. ஆமாம். இப்போ இதுவே வந்து 1 கிலோ சர்க்கரைக்கு பண்ணுறோன்னா 1 கிலோ சர்க்கரைக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 30 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும். சரி. ஒரு 250 கிராம் வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 250 கிராம் வரைக்கும் நம்ம முந்திரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது எத்தனை நம்பர் பண்ண முடியும்? ஐ மீன் எத்தனை பீசஸ் கிடைக்கும்? ஒரு 100லேருந்து ஒரு 120 பீஸ் வரைக்கும் கிடைக்கும். 100 பீஸ். ஓகே, 120 பீஸ்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. ஆளுக்கு போயிட்டு ஒரு 10 பீஸ் சாப்பிட முடிஞ்சு போயிடுவாங்க. குழந்தைங்களாம் போக வர எடுத்து சாப்பிடுவாங்க சார். சரி, நல்ல விஷயம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு இது இல்லை? ஆமாம் சார். இந்த மக்ரோன்ஸ் பண்ணுறோம்ல, இந்த ஃப்ரெஞ்ச் மக்ரோன்ஸ்க்கும் இந்த மக்ரோன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? சார் ஃப்ரெஞ்சு மக்ரூன்ன்றது வந்துட்டு இந்த மக்ரூனோட டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வந்துட்டு பாகு மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறம் அதில் போடுவாங்க. இதில் வந்துட்டு நோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. வெறும் முட்டை, சர்க்கரை, முந்திரி, அவ்வளோதான் சார். அதில் வந்து கலர் ஆட் பண்ணி வரும். இதில் வந்து கலர்லாம் ஆட் பண்ணியிருக்காது. ப்ளஸ் அந்த ஷேப்புமே வந்துட்டு ஃப்ளாட் ஷேப்பாக இருக்கும். ஓகே, இன்னொன்று கலர் போடுவாங்க. உள்ள ஸ்டஃபிங் சில பேர் வந்து மேலே அந்த கேஷ்யூ நட்ஸ் அதெல்லாம் போடுவாங்க. க்ரீம் ஸ்டஃப் பண்ணி தருவாங்க. ரைட். வேறு என்ன வேணாலுமே நம்ம ஸ்டஃப் பண்ணி என்ன வேணாலுமே அதில் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நம்ம பேக்கரி ஸ்டால் முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக அப்படி வச்சுருப்போம். ஆமாம், எல்லோ, க்ரீனு. ஆமாம். அதுக்கப்புறம் பர்டிகுலராக வந்து அந்த கேக் ப்ரெசன்டேஷன் இருக்கிறது ஒரு பேஸ்ட்ரி மாதிரி சின்ன மக்ரோன்ஸ் வைப்பாங்க. ஆமாங்க. அது ஒரு பார்க்கும்போது ஒரு நல்லா அழகாக இருக்குங்க. ரியலி வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. கண்டிப்பாக. ஓகே, இப்போ பண்ண ஆரம்பிச்சிடும். பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, இப்போ மக்ரூன் ஓட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ முட்டையை வந்துட்டு மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து வச்சுக்கணுங்க. அந்த வெள்ளைக்கருவில் வந்துட்டு அந்த மஞ்சளோட ஒரு ட்ராப் கூட அதில் இருக்கக்கூடாது. வெறும் மஞ்சள் தனியாக, நமக்கு தேவைப்படாது மக்ரூனுக்கு. வெறும் எக் ஒயிட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கேஷ்யூ நட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம், ஏன்னா சூட்டோட போட்டுறக்கூடாது. சூடாக இருக்கும்போது நம்ம போட்டோம்னா அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான், க்ரீம் மாதிரி இருக்கும். அதில் சூடு படும்போது அது அப்படியே லிக்விட் ஆகிடும். அதனால் வந்துட்டு நல்லா பண்ண போகிறோம்னா மதியமே கேஷ்யூ நட்டை டோஸ்ட் பண்ணி ஆமாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுட்ரு பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சுகர், அப்புறம் எக் ஒயிட் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஓட்ட போகும்போது 1 by 1 நம்ம அதில் ஆட் பண்ணி இது பண்ணி. நல்ல விஷயம். அந்த இன்கேஸ் கொஞ்சம் எக் யோக் மஞ்சக்கரு மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்? ப்ராப்ளம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரைஸ் ஆகி மேலே வராது. ஓகே, ரைஸ் ஆகி மேலே வராது. அது அப்போ சின்ன குவான்டிட்டி தான் அப்படின்னு நம்ம சொல்லி விட்டாலுமே அந்த மக்ரூனோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒயிட்னஸ் தான், பியூர் ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட்னஸ் வந்து கொஞ்சம் டல் கலராக தெரியும். ரைட். அதுவும் பர்டிகுலராக நான் பார்த்தேன், நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக மெஷர் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ எல்லாமே பேக்கரியில் வந்து இப்போ மக்ரூன் ப்ராடக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
ப்ராப்பராக என்ன ரேஷியோவோ அந்த ரேஷியோ கரெக்டாக எடுத்து பண்ணால் மட்டுமே தான் சார் வரும். இல்லைன்னா அது மக்ரூன் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். மக்ரூன் எல்லாமே இப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணிடலாம் சார். ஓகே, அதாவது இந்த எக்கு சுகர் எல்லாமே ப்ராப்பராக மெஷர் பண்ணி எடுத்து தனித்தனியாக வச்சிருக்காங்க. இங்கே பக்கத்தில் வச்சிருக்காரு. நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஊற்றலாம் சார். ஃபர்ஸ்ட் சர்க்கரையா உங்களுக்கு எக் ஒயிட்டா? சக்கரை போடணும் சார். ஓகே, அப்புறம் எக் ஒயிட். என்ன காரணம்? இப்போது எக் ஒயிட் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சக்கரை போடும்போது எக் ஒயிட்டு போடும்போது மேலே எல்லாம் ஒட்டி இருக்கும். அப்போ சக்கரை போடும்போது ப்ராப்பராக கீழே போகாது சக்கரை. அதனால் ஃபஸ்ட்டு சுகர் போட்டுட்டு அது மேலே எக் ஒயிட் லிக்விடாக நம்ம போடும்போது மேலே சுகர் ஒட்டி இருந்தாலுமே கீழே போயிடும். சரி, ஓகே. அது போக பவுலில் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கவே கூடாது. ஓகே. ஒரு ட்ராப் தண்ணி இருந்தாலும் எக் ஒயிட் வந்துட்டு அந்த க்ரீமியாக ப்ளஃபினஸ் வராது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். எல்லாருமே நாங்கள் பண்ணும்போது வரும். நீங்கள் பண்ணும்போது பாத்திரத்தை கழுவிட்டு உடனே வந்துட்டு அதில் எக் ஒயிட்டை நீங்கள் போட்டுருவீங்க. இந்த பவுல் வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சி வைப் பண்ணி ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். இப்போ வீட்டில் பண்ணும்போது வந்து விஸ்கில் பிளெண்ட் பண்ணி பண்ண முடியுமா? கஷ்டமா? எப்படி? ஈஸியாக ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணலாம். ரைட். இந்தாங்க சுகர் இருந்தாங்க ஒன்றா போடாமீங்க. ஸோ இப்போ மெஷர் பண்ணி வச்சிருக்க எல்லா சக்கரையும் போட்டாச்சு சார். அப்பா எக் ஒயிட் ஊற்றிட போகுது. அப்படி அலும்புது. இப்போ எக் ஒயிட் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து இதை வந்து மிஷினை ஆன் பண்ணணும். ஓகே. மிஷினை ஆன் பண்ணி நல்லா ஹை ஸ்பீடில் வந்துட்டு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் போட விடணும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேக்கரியில் வந்து ஒர்க் பண்ணுறது. சரிங்க. ஆன் பண்ணியாச்சு. ஓகே. இப்போது இது ரன் பண்ணும்போது வந்து ஹை ஸ்பீடில் இருக்குமா இல்லை ஒரு லோவிலேருந்து அப்படியே ஹையில் பண்ணுமா? லோவிலேருந்து ஒரு ஹை ஸ்பீடுக்கு நம்ம கொண்டு போயிடணும். இது வந்து ஹை ஸ்பீடில் வந்துட்டு ஒரு ஓடணும் சார். இதை வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து ஓட விடணும். ஓடினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன். சரி, ஓகே. ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி பக்குவத்தில் கெட்டியான பக்குவம் வரணும்ல. ஆமாம். அது என்ன சொல்லுவாங்க எக்ஸாக்டாக? அது வந்து சொல்கிறது அது பிளஃபினஸ்ன்னு நம்ம பேக்கரியில் சொல்லுவோம். அது க்ரீம் ஸ்ட்ரக்சர். ரைட். அப்படி அந்த கரண்டில் வச்சு இப்படி தட்டினா கூட விழாது. ரைட்டாக அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். இப்போ ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கழிச்சு. சார் இப்போது இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 9 நிமிஷம் இது. ஆமாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது தலைகீழாக வச்சாலுமே இது கீழே விழுகாது. இதுதான் இதோட கண்டிஷன். பக்குவம். சரி, ஓகே. போடும்போது கம்மியாக இருந்தது பார்த்தீங்கல்ல, அது கரெக்டாக அந்த ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஓடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வரணும். ஆமாம் சார். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்க உள்ளே போகலாம். எப்படி? இங்கே கோல்ட் ரூமுக்கு. கோல்ட் ரூம். ஆமாம். எதுக்கு? என்ன காரணம்? இப்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சூட்டில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணவே கூடாது. நல்லா வந்து ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வச்சு தான் இதை நம்ம பைப் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கடைசி வரைக்குமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதனால கரெக்டான டெம்பரேச்சர் கொஞ்சம் கோல்ட் ரூமாக இருக்கிறது. கோல்ட் ரூமாக இருக்கிறது. சூடான இருக்கிறது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹவன்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா சூடாக இருக்குது. சரி, இப்போ ஓடி முடிச்சாச்சு, கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்திரியை ஃபுல்லாக அதில் போட்டுற வேண்டியதான். போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, டன். அதாவது பார்த்தீங்கன்னா இது கோல்ட் ரூம். இது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கோல்ட் ரூமில் வந்து சில்லுன்னு இருக்குது. இது ஆக்சுவலி சாக்லேட் ரூம் சொல்லுவாங்கல்ல? ஆமாம் சார். ரைட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரில் போட்டு ட்ரேயில் நான் உங்களுக்கு எப்படி பைப்பிங் பண்ணுறது சொல்லித்தரேன். இது மிக்ஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணலாமா? இல்லை இது வந்து மிக்சிங்னா வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று வந்து ஃபோல்ட் பண்ணணும். ரைட். கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணி பண்ணிடணும். சரி, நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. லாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து இதில் போட்ட பிறகு அந்த பட்டர் ஷீட்டில் போட்டு பைப்பிங் எப்படி பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான். கண்டிப்பாக சொல்லித்தரேன் சார். இப்போ மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம்.
சரி, இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல, இப்போ அந்த பட்டர் ஷீட்டில் வந்து நம்ம அதை ஃபில் பண்ணி பைப்பிங் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு நான் சரி, ஓகே. ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணுறோம். ஏன்னா அது மிக்ஸ் பண்ண உடனே நம்ம எடுத்த உடனே ப்ராப்பராக அதை போட்டு பைப்பிங் பண்ணால் கரெக்டாக வரும். ரைட்டா சார்? ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டலை மாதிரி போட்டு கோன் மாதிரி போட்டு வச்சுக்கணுங்க. சரி, ஓகே. இப்போ இதை வந்து முனையில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம பைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அது எப்படி பைப்பிங் பண்ணுறீங்க பாருங்கள். ஓ, ஸ்வைங், சூப்பருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் சார். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நான் பண்ணுறேன். லாங் டைம் வரலையே. ட்ரை பண்ணுங்க, இன்னொன்று பண்ணுங்க, வரும். சரி, ஓகே, வந்துடுச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான், டன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறோம். ஆமாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக பண்ணணும். ஓகே. இல்லை கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபோம் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஃபோம் மாதிரி ஆகாமல் அதை நல்லா வேகமாக பண்ணிவிட்டு சீக்கிரமாக கொண்டு போய் ஓவனில் பேக்கிங் வச்சிடணும். ஓகே, டன். அதாவது ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது என்னாச்சுன்னா அப்படி விட்டு பண்ணோன்னே கீழே ஒரு சைடு இறங்கிடுச்சு. அப்புறம் தான் வந்து 2வது பீஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா வந்தது. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது அவனில் வந்து நாங்கள் வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் அங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மக்ரோன்ஸை அழகாக பைப்பிங் பண்ணி ஃபுல்லாக அவனோட வச்சாச்சு. ஸோ இந்த வைக்கும் போது வந்து நம்ம என்ன டெம்பரேச்சர் வச்சு வச்சுருக்கோம்? 150 டெம்பரேச்சரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம் சார். 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஓவன். அதுக்கப்புறம் இதை ஓப்பனே பண்ண மாட்டோம். அந்த ப்ரீ ஹீட்லேயே வந்துட்டு ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்லோ குக்கிங்காக வந்துட்டு அது ஆகும். ஏன் ஸ்லோ குக் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் மக்ரூனுக்கு கலர் வராது, ஒயிட்டாகவே இருக்கும், உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்கும். அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு காலையில் தான் வந்து நாங்கள் ரிட்டனே எடுப்போம். இது அது வரைக்கும் அது ஓவனுக்குள்ளேயே தான் இருந்து ஸ்லோவாக குக் ஆகி அது நாளைக்கு ரெடி ஆகிருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் சைஸும் பெருசு, அதனால ஸ்லோ குக்கிங் பண்ணுறது. ஓகே, டன். இப்போ இன்கேஸ் வீட்டில் பண்ணுறோம் வச்சுங்க, இப்போ நம்ம இதே மெத்தட் இப்போ வீட்டில் பண்ணுறோம் வச்சுங்க, பண்ணும்போது வந்து வீட்லேயும் 1/2 மணி நேரம் குக்கிங் தான் பண்ணணுமா எப்படி? இல்லை சார், அப்படி இல்லை. வீட்டில் போடும்போது சைஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம், சின்ன சைஸாக போட்டு ஃப்ளாட்டாகவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பேக்கிங் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ என்ன டிகிரி ப்ரீ ஹீட்லாம் பண்ணணும்? 130 140 வச்சா போதுமா? இல்லை, வீட்டில் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் ஒரு 100 டிகிரி டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சு செட் பண்ணி இது வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ நான் வெயிட் பண்ணுமா இப்படி 1/2 மணி நேரம்? இல்லை சார், நான் இன்னைக்கு காலையில் பண்ண அதே மக்ரூன் என் கையில் இருக்குது. அங்கே ஒருத்தர் கையில் வச்சுட்டே நிற்கிறாரு பக்கத்தில். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மக்ரோன் வேகிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகும். அதனால் இன்னைக்கு மார்னிங் பண்ண அந்த மக்ரோன்ஸ் வந்து நமக்கு டேஸ்டிங் கொடுக்குறாரு. தேங்க்யூ ஸோ மச். பாருங்களேன், அந்த மக்ரோன்ஸ் பார்க்கும்போது அந்த கலர் அப்படியே கரெக்டாக இருக்குது, நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த வீட்டில் இந்த மக்ரோன்ஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க, எப்படி ஸ்டோர் பண்ணுறது? சரி, ஏர் டைட் கண்டெய்னர் பண்ணி வைக்கணும். ஏர் போச்சு அப்படின்னா திருப்பி அது சாகி ஆகிடும். சாகி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லாவே இருக்காது, பபுள் கம் மாதிரி ஆகிடும். அதனால் ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோன்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல விஷயம். ஓகே. சாப்பிட அந்த முந்திரி பருப்பு நல்லா வருது. ஆமாம் சார். இந்த சக்கரை தன்மை பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியாது. நீங்கள் வெறும் சர்க்கரையை சாப்பிட்டா எப்படி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த கேஷ்யூவோட அந்த எக்கோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த எக் ஸ்மெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைட்டுக்கு ஒரு 4-5 முந்திரி கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ நல்ல சூப்பரான ஒரு மக்ரோன்ஸு. அது தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸான இந்த மக்ரோன்ஸ் எப்படி ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி ஷெஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இன்கேஸ் யாராவது கேட்டிங்கன்னா நீங்கள் கொரியரும் பண்ண முடியல? பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல விஷயம். உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சாஞ்சி பேக்கரி, தூத்துக்குடியில் ஜின் ஃபேக்ட்ரி ரோடில் இருக்குது. எங்கள் கடையோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9489123416.
இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா எந்த ஊருக்காக இருந்தாலுமே நம்ம வந்து கொரியர் மூலமாக அனுப்பிச்சு வைக்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் 1 கிலோ ஒரு 1.5 கிலோ அப்படின்னா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதை பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும். இன்னொரு விஷயம், அடிஷ்னல் கொரியர் சார்ஜஸும் இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம கிளியராக சொல்லிட்டோம்னா மக்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. 1 கிலோ மக்களும் கேட்டால் தருவீங்கல்ல? எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம். நல்ல விஷயம். குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 கிலோ பாக்கெட்டோ இல்லை 1 கிலோ பாக்கெட்டோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷெஃப். தேங்க்யூ சார். இன்னைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகா எனக்கு சூப்பரான மக்ரோன்ஸ் எப்படி ரெடி பண்ணி சொல்லி கொடுத்தீங்க. சாந்தனு சாருக்கும் நன்றி, உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். எங்கள் கிச்சன் டீம் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் பேக்கரி எம்டி மூலியமாகவும் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.